தன்ன பத்தி தற்பெருமையே பேசிட்டு இருக்கவங்கள யாருக்குமே பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனா தற்பெரும பேசுறவங்களால ஒரு லெவலுக்கு மேல முன்னேற முடியாது. இது உண்மதான். இருந்தாலும் இதையே நம்பிட்டு நாம எல்லாரும் நெறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல தற்பெருமையே அடையக்கூடாது அப்டின்னு சொல்ட்டு, இப்போ கொஞ்சமாவது தன்னம்பிக்கை நியாயமா இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை கூட இல்லாம இருக்கும். ஏன்னா, தற்பெரும படையனால நல்லா இருக்க முடியாது. ஓகே கரெக்ட்டு தான். இப்ப மட்டும் நல்லாவா இருக்கும்? இப்போ தற்பெருமை எங்க இருக்கு அப்டின்னா, இங்க இப்ப நம்மள பத்தி ரொம்ப தாழ்வா நெனைக்கிறது இருக்கு. 2மே வேண்டாம். 2மே பேலன்ஸ் பண்ணி நம்ம பேலன்ஸா ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கணும். அப்படி தன்னம்பிக்கையோட இருக்கும்போது தான், நம்மளால இப்ப நம்ம நெனைக்கிற விஷயங்கள இப்ப நம்ம சாதிக்கணும்னு நெனைக்கிற விஷயங்கள நம்மளால செய்ய முடியும். அதனால நம்மள பத்தி கொஞ்சமாவது நம்ம பெருமையா நெனைக்கணும். நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம சொல்லணும். சொல்ல முடியாது. இப்போ இந்த தன்னம்பிக்கைக்கும், தற்பெருமைக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு சொல்ட்டு, இப்ப நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா தன்னம்பிக்கையா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்ப நமக்கே தற்பெருமன்ட்டு இப்போ இப்போ தோணுது அப்டின்னா, அத விட்டுடலாம். அதனால நம்மள பத்தி உயர்வா நெனைக்கிறது எப்பயுமே தப்பு கிடையாது.